ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை ஐந்து நிலம்பெறி போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே. திருமூலர் இயற்றியது. கீர்த்தி திரு அகவல் தில்லையில் அருளிய திருவடி புகழ்ச்சி முறைமை. நிலைமண்டல ஆசிரியப்பா சிவனது திருவருட் புகழ்ச்சி முறைமை. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி எண்ணில் பல்குணம் எழில்பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துன்னிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதுறக் குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். ஒரு விளக்கம் என்னன்னா, பழமை வாய்ந்த திருத்தலமாகிய சிதம்பரத்தில் ஆடும் அம்பலவாணன் அனைத்து உயிர்களின் உள்ளத்திலும் இனிதே நின்றாடுகிறான். அந்த இறைவனின் பல்வேறு அழகுகளையும் குணங்களையும் வானிலும் மண்ணிலும் வாழ்வோர்கள் பிரதிபலிக்கின்றார்கள். அனைத்தும் அவனது இசைவுக்கேற்பவே இயங்குகின்றன. அவனே கலைஞானத்தை தோற்றுவிக்கவும் மறைக்கவும் செய்கிறான். தேவைக்கேற்ப திருவிளையாடல் புரிவன் அவன். எனது அஞ்ஞான இருளை முற்றாக ஒழித்து அடியார் உள்ளத்தில் அன்பை பெருக்குவதும் அவனே. அவன் எங்கும் இருப்பவன் என்றாலும் முதற்படுவது பக்தர்களின் உள்ளத்தில்தான். மன்னும் மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் என்றும் நிலைத்திருக்கிற பெரிய மலையாகிய மகேந்திர ஆகமத்தை அம்பிகைக்கு நீ எடுத்து விளக்கினாய். கல்லாடத்துக் கலந்து இனிது அருளி நல்லாளோடு நயப்புறவு எய்தியும் கல்லாடம் என்னும் தலத்தில் நீ வீற்றிருக்கிறாய். உமாதேவியின் உறவில் உவந்திருக்கிறாய். பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னொடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் பஞ்சப்பள்ளி என்னும் தலத்தில் பால் போன்ற மொழியுடைய பார்வதி தேவியுடன் குறைவற இன்னருளை ஏராளமாய் வழங்குகின்றன. கிராத வேடமொடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நல்தடம் பணிந்தும் வேடனது கோலம் தாங்கி வந்த நீ முருக்கம்பூ போன்ற செவ்விதழ்களை உடையவளும் நெருங்கிய தனவாரத்தை சுமப்பவளுமான உமாதேவி என்கிற நல்ல தடாகத்தில் துளைந்தாடுகின்றன. கேவேடர் ஆகி கொளிர்து படுத்தும் மாவேட்டு ஆகி ஆகமம் வாங்கியும் மீனவராக வேடம் பூண்டு கிளிற்று மீனை வலைவீசி பிடித்து அதனோடு இருந்த ஆகம நூல்களை நீ மீட்டெடுத்து வந்தாய். எப்போதும் ஆத்மாக்களால் விரும்பப்படுகிற ஆகமங்கள் அவை. மற்ற அவை தம்மை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்தருளியும் அந்த ஆகமங்களை மகேந்திர மலையில் எழுந்தருளி இருந்து உனக்கு அமைந்த 5 முகங்களாலும் உபதேசித்து அருளினை. நத்தம்பாடி நான்மறையோனாய் அத்தம் இல் ஆரியனாய் அமர்ந்தருளியும் நத்தம்பாடி எனும் தலத்தில் வேத வித்தகனாய் வந்து எல்லையற்ற பேரறிவுடைய குருவாய் திகழ்ந்தாய். வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100 1000 இயல்பினது ஆகி நீ எடுத்த உருவங்களும் படைத்த இயல்புகளும் கணக்கில் இடங்காது. பிரபஞ்சம் பரம்பொருளும் வேறு வேறு அல்ல என்பதை கண்டுணர்ந்தோம். ஏருடை ஈசன் இப்பூவணியை உய்க்கக் கூருடை மங்கையும் தானும் வந்தருளி இடப வாகனத்தை காளை வாகனம் உடைய இறைவன் இவ்வுலகை ஈடேற்றுவதற்காகவே மாதொரு பாகனாய் எழுந்தருளினார். குதிரையைக் கொண்டு குடநாடு அதன்மிசை சதுர்படச் சாய்த்தாய் தான் எழுந்தருளியும் மேல்நாட்டிலிருந்து குதிரைகளைக் கொண்டு வந்த வாணிகக் கூட்டமாகத் தானே எழுந்தருளியோடு அவற்றை பழக்குபவனாகவும் உன்னை காட்டிக் கொண்டாய். வேலம்புத்தூர் விட்டேறு அருளி கோலம்பொலிவு காட்டிய கொள்கையும் வேலம்புத்தூர் என்னும் பதியில் உக்கிர குமார பாண்டியனுக்கு வேற்படையை கொடுத்தருளி உன் திருக்கோலப் பொலிவையும் விளக்கியுள்ளாய். தர்ப்பணம் அதனில் சாந்தம்புத்தூர் வில்பொரு வேடர்க்கு ஈந்த விளைவும் சாந்தம்புத்தூரில் வில்வீரன் ஒருவனுக்கு கண்ணாடியில் உனது காட்சி கொடுத்தருளினை. மொக்கணி அருளிய முழுத்தழலில் மேனி சொக்கது ஆகக் காட்டிய தொன்மையும் குதிரைக்கு கொள்ளு கட்டும் தோற்படையில் அழகு பொருந்திய செந்தி வண்ணனாக ஒரு அன்பர் பொருட்டு உன்னை நீ காட்டியருளியது பழைய நிகழ்ச்சியாகும். அரியோடு பிரம்மருக்கு அளவு அறி ஒன்னான் நரியை குதிரையாக்கிய நன்மையும் திருமாலும் நான்முகனும் உன்னை அளந்தற்கரிய முயன்று தோற்றார்கள். அத்தகைய நீ நரியை பரியாக்கி நன்மை செய்தாய். உன் அன்பருக்காக ஆண்டு கொண்டு அருள அழகுறு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப்பெறா அது ஆண்டான் எம்கோன் அருள்வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும். அழகிய திருவடிகளை உடைய எம்பெருமான் பாண்டியனை ஆட்கொள்வதற்காக அவனுக்கு குதிரையை விற்று
விலையாக அவன் கொடுத்த பொன்னை ஏற்கவில்லை. அவ்வரசை அருள்நெறியில் நிலைக்கச் செய்யும் பொருட்டு தமது சிறந்த ஒளிவடிவை அவனுக்குக் காட்டியருளினார். அந்தணன் ஆகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞானம் காட்டிய இயல்பும் வேதியனாக வந்து இவ்வுலகம் இந்திரசாலம் போன்றது என்று தெளிவுபடுத்தியது நின்றன் அருட்திறன் அல்லவோ. அற்புதங்களைக் காட்டும் வித்தை உனதல்லவோ. மதுரை பெருநன் மாநகரிருந்து குதிரைச் சேவகன் ஆகிய கொள்கையும் மக்கள் நலனுக்கு உறைவிடமாகிய அழகிய மதுரை மாநகரில் நீ குதிரைப் பாகனாக எழுந்தருளினாய். ஆங்கது தன்னில் அடியவர்க்கு ஆகப் பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் அதே நகரத்தில் வந்து என்னும் அடியவன் பிட்டு விற்பவன் பொருட்டு நீ கூலியாக வந்து மற்றவர்களுடன் மண் சுமந்தது உனது பண்பை என்னவென்பது. உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் திரு உத்தரகோச மங்கை என்னும் தலத்தில் ஞான குருவாக எழுந்தருளிய பெருந்தன்மை உனக்கே உண்டு. பூவனம் அதனில் பொலிந்திருந்து அருளித் தூவனமேனி காட்டிய தொன்மையும் திருப்புவனம் என்னும் தலத்தில் நீ தூய அழகிய திருமேனியைப் பொன்னையாள் என்பவளுக்குக் காட்டியருளியது என்றும் உள்ள உனது பேரன்பின் அடையாளமாகும். நமச்சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்தாள் வாழ்க. கோவலி ஆண்ட குறுமனிதன்தாள் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான்தாள் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க.